வணக்கண்ண சவுக்கண்ண வணக்கம் வணக்கம் வணக்கம். அதிமுக பாஜக கைக்கூலியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற முதல்ல அதுக்கு ஒரு நன்றி. நீ எங்ககிட்ட ஃபாலோவர்ஸ் ஏற்றிட்டு இப்போ எங்களுக்கு எதிராக கொத்தலான்னு பார்க்குற கண்ணு சவுக்கு கண்ணு. அதாவது கண்ணுக்கே தெரியாமல் காட்டுக்குள்ளே இருந்த பாஜகவை கையோட கூட்டிகிட்டு வந்த பெருமை நம்ம திமுகவுக்கு சேரும். அந்த திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்குது. இந்த திமுக எப்படா பாஜகவோட விஜயனை சேருவார், நம்ம அவதூறாக பரப்பி அப்படியே ஓட்ட லபக்குன்னு கேட்ச் பண்ணலான்னு திமுக ஆசைப்பட்டிருக்கு. அதுக்கு நடக்காது. நான் ஒன்று கேட்குறேன், பாஜக களத்திலேயே இல்லை, தனிச்சு நின்னா ஒரு 2% வாக்கு கூட வாங்காது. அப்படிப்பட்ட பாஜக கூட எங்களை கூட்டணி வச்சு சொல்கிறியா? எடப்பாடி ஐயா வீரத்தில் நாங்கள் 200 சீட் ஜெயிப்போம், 210 சீட் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எப்படி எங்களை உள்ள வச்சு ஜெயிப்பேன்னு நினைக்கிறீங்களா? நடக்காது கண்ணு. அண்ணன் தனிச்சு தான் நிற்பாரு கண்ணு. பாஜக கூட நாங்கள் எதுக்கு கூட்டணி போகணும்? களத்திலே எல்லாம் பாஜக எங்களுக்கு எதுக்குன்னு கேட்குற? இணைச்சி விடலான்னு பார்க்குறியா? யோ நீ எங்கே போனாலும் காசு கொடுத்து பின்னாடி போகிறக்கு மாலதி வேணா பின்னாடி வருவா, தாவே கேட்கற வரமாட்டா, தீ குளிச்சிருவங்களான்னு கேட்குறியா? யோ உண்மையான தொண்டனையா, காசுக்காக பின்னாடி போக மாட்டோம். உன்ன மாதிரி வாரம் ஒவ்வொரு இடத்துல மாறவன் நான் கிடையாது. அடுத்த தடவை நீ உள்ளே போகிறதுனா முதல்ல சந்தோஷப்படுறவன் நானாக தான் இருப்பேன். என்ன பயமுறுத்தி பார்க்குறீங்களா? சிபிஐ விசாரணையில் உட்கார வச்சா கிடுக்கிட்டு பயந்துக்குவான்னு நினச்சிட்டியா? தாவே கேட்கற ஒவ்வொரு எழுச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு களத்தில் 26 விஜயனை இல்லைன்னு வச்சுரு. திமுகவுக்கு வேலையில், அதிமுகவுக்கு வேலையில், வெற்றி நிர்ணயிக்கிறதே தாவேக்கா தான். புரிஞ்சுதா? தாவேக்கா தனிச்சு செயல்படுவாங்க. நீ இந்த இணைப்பு பால வேலையை பார்க்காத சவுக்கு. நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. பாஜக பார்த்து எந்த காலத்தில் பம்பணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு. இந்த திமுக வேணாம், புலி வருதுன்னு நோண்டி விடு. அந்த திமுக எவ்வளோ பெரிய கள்ளக்கூட்டணியில் இருக்குதுன்னு எல்லாமே மக்களுக்கு தெரியும். நீ இந்த இணைப்பு வேலை பார்த்துட்டு இருக்காத. மாலதி வேணா நீ குறை வச்சு இணைப்பு வேலை பாரு. தாவேக்காரன் அதுக்கு இரையாக மாட்டான். சம்மன் முடிஞ்சிட்டு வருவார் பொங்கலுக்கு அப்புறம். எழுச்சி என்னன்னு தெரியும் தாவேக்காடா.